திங்க் அது பெரிய ஃபோபியா மாதிரி இருக்கு அவங்களுக்கு வந்து. ஆக்சுவலாக அது அந்த ரியலாக நீங்கள் ஆல்கஹால் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பழைய சோறு குடிங்க. உண்மையாக அதுதான் ஆல்கஹால். நிறைய தண்ணி ஊற வச்சுட்டு உண்மையாகவே நீங்கள் ஆல்கஹால் குடிக்கணும்னு பழக்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஊற வச்சு பழைய சோறு குடிங்க. உங்களுக்கு மலக்குடல் கேன்சரே வராது. ஒரு கேன்சரே தடுக்கலாம், ஒரு ஜென்ரேஷனுக்கே தடுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணாமல் அவங்க என்னென்னா வெஸ்டர்ன் காப்பிங். தட்ஸ் வை நாங்கள் உங்களை கூப்பிட்டுருக்கோம். காப்பிங் ஆல்வேஸ் குட். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே மற்றவங்க பார்த்து அதனால தான் உங்கள் யங்ஸ்டர்ஸ் அண்ட் மோர் அச்சீவ் பீப்புள் அண்ட் இந்த ஃபீல்ட்லேயும் ஃபிட்டாக இருக்கிற பர்சன்ஸ் கூப்பிட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் காட்டுறதுக்கான நோக்கமே இதுதான். ஸோ அந்த மாடலிங் நீங்கள் மாடல் பண்ணும்போது அவங்க நிறைய நேரம் நல்லது சொன்னாதான் ஒதுக்கி வச்சுறாங்க. இவர் வந்து அதெல்லாம் பேசுவார், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட வேணாம், ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டாக பேசுங்க தானே மக்கள் நினைக்கிறாங்க. People will always take it positively, sir. Because they need a role model to follow. So, நாங்கள் டாக்டருக்கு படிக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் ரோல் மாடலை ஃபாலோ பண்ணுறதோட மாடல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது அந்த காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இருந்தாலும் ஏன்னா நான் ஏன் இதை உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, இப்போ நாங்கள் சொல்லும்போது எங்கள் லைஃப் ஸ்டைல்லேருந்து அது ஓகே அதுலேருந்து சொல்கிறோன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஆஸ் டாக்டராக சொல்லும்போது இது எல்லாருக்குமானது அப்படிங்கிறத நம்ம திரும்ப சொல்கிறது இல்லையா. நீங்கள் சேஞ்சுன்னு நினைக்கிறது இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப், இட்ஸ் என்டையர்லி இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய் யுவர் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இன்னைக்கு எல்லாரும் ஓடுறோம், காலையில் எழுந்திரிச்சா பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஓடுறோம். இன்னைக்கு நகை விலை குறைஞ்சிருச்சா எவ்வளோ வாங்கி வீட்டில் வைக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும், அது ஒரு பெரிய ட்ரீம். அதுக்கப்புறம் பசங்களை நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன தேவை, நமக்கு பணம் தேவை. பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் ஆரோக்கியத்தை நம்ம ஒரு இடத்துல குறைச்சிடறோம். ஏன்னா இங்கே இருக்கிற பேங்க் பேலன்ஸ் அப்புறம் இங்கே தான் குறைஞ்சி இங்கே தான் வரணும். பேங்க் பேலன்ஸ் கரெக்டாக இங்கே தான் வரணும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும். அவங்களே உட்காந்து நாங்கள் ரொம்ப பணம்லாம் எங்கிட்ட கொண்டாந்து கொடுக்காதீங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அதை நிறைய பேர் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ யூ ஹேவ் டு பேலன்ஸ் யுவர் லைஃப். ஃபுட் அண்டு உங்களோட பார்ட் ஆஃப் ஜாப் இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ரெஷர் இருந்தால் கூட லைஃப் ஸ்டைல்லேருந்து உங்களுக்கு எதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவு பழக்கம் அண்டு தேவையில்லாத உங்கள் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப எதெல்லாம் உங்களுக்கு ஆடம்பரம்னு நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு இது இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரிங்க் பண்ணலைன்னா அவனை மதிக்க மாட்டாங்க. நான்லாம் போனேன்னு வச்சுக்கோங்க, நான் டீ ரோட்டில் வர என்ன ஒரு ஜந்துமாக தான் பார்ப்பாங்க. வந்துட்டானா ஏதாச்சும் உட்கார்றாங்க, அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் மட்டும்தான் நம்ம கணக்கு தெரியும். அதுவும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடணும் ரொம்ப திக்கியாக இருக்குமா. அப்போ அவங்களுக்கு என்னன்னா குடிக்கிறவன் தனி குடிக்காதவன் தனின்னு பார்க்கும்போது இன்னைக்கு குடிக்கிற சமூகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, குடிக்காதவன் இன்னைக்கு கம்மியாயிடுச்சு. அதனால வெள்ளை பேப்பரில் கருப்புள்ளி இருந்தால் அது மட்டும்தான் முன்னாடி தெரியணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வெள்ளை பேப்பரில் ஒரு புள்ளி மட்டும் வெள்ளையாக இருக்கும், மற்றதெல்லாம் கருப்புள்ளியாக இருக்கிறதுனால அவங்க கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம போகும்போது வெளியில் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக பார்க்குறாங்க.